ஹே காய்ஸ், வெல்கம் டு பிஏ இன் ஆக்ஷன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி மல்டிபிள் டேட்டா செட்டை வச்சு ஒரு பிவட் டேபிள் கிரியேட் பண்ணலான்ட்டு. நான் ஏற்கனவே இந்த சேனலில் பிவட் சம்மந்தமான வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்க்கலாட்டி மேலே கார்டில் ஆட் பண்ணுறேன், போய் செக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த டேட்டா செட்டுக்கான எக்ஸல் ஃபைலை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் அதை டவுன்லோட் பண்ணி கூட ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நாங்கள் எக்ஸலில் 3 டிஃப்ரெண்ட் ஒர்க் ஷீட் எடுத்திருக்கோம். அதாவது கஸ்டமர் இன்ஃபோ, ஓடே இன்ஃபோ அண்ட் பேமெண்ட் இன்ஃபோன்ட்டு. ஸோ இந்த 3 வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் ஒரு பிவட் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ யூஸ்வலாக நமக்கு தெரியும் எப்படி ஒரு டேபிளில் வச்சு பிவட் க்ரியேட் பண்ணலான்ட்டு. ஆல்ரெடி நான் என் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ்லேருந்து எப்படி பிவட்டை க்ரியேட் பண்ணலாம், அதுவும் எப்படி லிங்க் பண்ணி க்ரியேட் பண்ணலான்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டாக கஸ்டமர் இன்ஃபோ, ஓடே இன்ஃபோ, பேமெண்ட் இன்ஃபோன்னு 3 ஒர்க் ஷீட் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டாக கஸ்டமர் இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஐடி, கஸ்டமர் அண்ட் ஸ்டேட் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி தான் நான் வந்து ஒரு ப்ரைமரி கீ எடுத்துக்கேன். அதாவது எக்ஸல் அண்ட் டேட்டாபேஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ப்ரைமரி கீன்னு என்னென்னு. அதாவது ஒரு டேபிளில் இதுதான் ப்ரைமரியாக, அது முக்கியமான ஒரு கீ எடுக்கிறது. இதை வச்சு தான் மற்ற டேபிளோட லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு ஃபாரின் கீயாக மாற்றுறது. ஸோ இங்கே ஓட இன்ஃபோவில் பார்த்தீங்கன்னா அதே ஓட ஐடி இருக்குது. ஸோ இந்த டேபிளே தான் ப்ரைமரி கீ அண்ட் ஆல்சோ ஃபாரின் கீயாக இருக்க போகுது. அண்ட் அடுத்தது பேமெண்ட் இன்ஃபோ, இதுலேயும் ஓட ஐடின்னு இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் டோட்டல் அண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது அதுலேருந்து. அண்ட் ஆல்சோ இதில் டைப் அண்ட் மெத்தட்னு இருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நாங்கள் பிவட் க்ரியேட் பண்ண முதல் ஒரு டேட்டா செட்டை டேபிளாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நான் Ctrl+A அண்ட் Ctrl+T பண்ணி ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறேன். இந்த டேபிளை வந்து நாங்கள் ஓட இன்ஃபோன்னு போட்டுடலாம். சாரி, கஸ்டமர் இன்ஃபோன்னு. தென் ஓட இன்ஃபோ வந்தாச்சு. Ctrl+A அண்ட் Ctrl+T. இது ஓட இன்ஃபோ. ஓகே, நெக்ஸ்ட் பேமெண்ட் இன்ஃபோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு Ctrl+A பண்ணி அகைன் ஃபார்மேட்டஸ் டேபிளில் போயிட்டு ஓகே ஏதாச்சும் ஒரு ரேண்டமான ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா இந்த பாப்அப் விண்டோ காட்டும். இதில் போயிட்டு எஸ் ஓகே பண்ணிட்டீங்கன்னா இது வந்துடும். ஸோ அகைன் இதை வந்து பேமெண்ட் இன்ஃபோன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ 3 இருக்குது. ஸோ நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், நாங்கள் ஒரு டேபிளை கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிட்டு ரெக்கமெண்டில் போனால் அது ஆட்டோமேட்டிக்காகவே 2-3 ரெக்கமெண்டேஷன் காட்டும். ஓகே, இந்த டேபிளில் டூ many blank cells இருக்கா? ஓகே, ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் காட்டும். ஸோ அதை வந்து ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி பண்ணலான்னு காட்டியிருக்கேன். ஸோ பட் இப்படி பண்ணும்போது, அதாவது நாங்கள் மல்டிபிள் டேட்டா செட் வந்து கம்பைன் பண்ணும்போது நாங்கள் அந்த வேலை பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி நான் அந்த பிவட் டேபிள் கிளிக் பண்ணோன்னே ஓகே இது காட்டும். இப்போ நாங்கள் கஸ்டமர் இன்ஃபோன்னு ஒரு டேபிள் கிளிக் பண்ணியிருக்கோம். அஃப்கோர்ஸ் எஸ். அண்ட் யூஸ்வலாக நாங்கள் க்ரியேட் பண்ணுறேன்னா நியூ ஒர்க் ஷீட்டை கொடுத்தாச்சு அண்ட் ஓகே கிளிக் பண்ணியாச்சு. பட் மல்டிபிள் டேட்டா செட்டை கம்பைன் பண்ணும்போது இந்த கீழே ஒரு டிக் இருக்கும், சூஸ் whether you want to analyze multiple tables. ஆமாம், நாங்கள் வேறு வேறு டேபிள்ஸை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம்னா add this data to data model இருக்கும். இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் என் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நாங்கள் போகிற ஜேர்னி, அதாவது என்னென்ன மொடியூல் கவர் பண்ண போகிறோம்ட்டு. ஸோ அதில் இந்த டேட்டா மாடலே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அது வரும்போது இதை வந்து நான் எலாபரேட்டராக சொல்கிறேன் எப்படி வரும்ன்ட்டு. தென் ஓகே கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்வலாக வர பிவட்டை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான பிவட் ஒரு சைடில் விண்டோ வந்திருக்கும். ஸோ இந்த டேப்பை வந்து நான் பிவட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஓல்னு 2 டேப் இருக்குது. இந்த ஆக்டிவ்குள்ளே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இன்ஃபோ, ஓட ஐடி, கஸ்டமர் ஸ்டேட்னு வந்திருக்குது. ஓகே, பட் நமக்கு எல்லா 3மே தேவை, அதாவது 3 டேபிளுமே தேவை. ஸோ நான் ஓலுக்கு போனேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 டேபிளும் காட்டுது. ஸோ இதுதான் நான் சொன்னேன், அந்த டேபிளை ரீநேம் பண்ணுறது நமக்கு நல்லது, இல்லாட்டி அதில் டேபிள் 1 2 3ன்னு காட்டும். ஸோ நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கணும். இங்கே 3 காலம்ஸ் இருக்கனால பிரச்சனை இல்லை, பட் ஒரு 50-100 காலம்ஸ் இருக்கும்போது தான் கஷ்டம். ஸோ அதுதான் அந்த டேபிளை ரீநேம் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்குன்னு சொன்னேன்.
ஸோ நீங்கள் சொல்லலாம் இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நாங்கள் பண்ணலான்ட்டு. பட் எதுவுமே ஒர்க் ஆகாது. பிகாஸ் நாங்கள் 3 டேபிளுக்குமான ரிலேஷன்ஷிப்பை வந்து பில்ட் பண்ணணும். அதாவது இந்த டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் என்ன சம்பந்தம், அதாவது கஸ்டம் இன்ஃபோக்கும் ஓட இன்ஃபோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணால் தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை எடுத்து ஒரு ரெண்டமாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன்னா, சி ஏதோ ஒரு ரெண்டமான டேட்டா தான் வரும். அண்ட் இங்கே உடனே காட்டும் ரிலேஷன் பிட்வீன் டேபிள்ஸ் மேபி நீடட். ஸோ ஓகே, அப்போ நாங்கள் ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ண தான் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணலான்னா, இந்த பிவட் அனாலிசிஸ்ன்ற ஒரு டேப்புக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ரிலேஷன்ஷிப்னு ஒரு இது இருக்கும். அண்டர் த கல்குலேஷன்ஸ் ரிலேஷன்ஷிப்னு ஒரு ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு டேபிள் வரும். ஸோ நாங்கள் இப்போ புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக கிளிக் பண்ண நியூவை, தென் டேபிள் நேம், பேமெண்ட் இன்ஃபோ, அதுக்கப்புறம் ஆர்டர் ஐடி. இங்கே ஆர்டர் இன்ஃபோ, ஆர்டர் ஐடி ஆட்டோ செலக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்குமான ரிலேஷன்ஷிப்பை க்ரியேட் பண்ணியாச்சு. பட் நம்மக்கிட்ட இன்னொரு டேபிள் இருக்குது. அகெயின் பேமெண்ட் இன்ஃபோ, ஆர்டர் ஐடி அண்ட் கஸ்டம் இன்ஃபோ, ஆர்டர் ஐடி. ஓகே பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணுறதுக்காக எந்த ஸ்டேட்டில் இருந்து என்ன டைப் ஆஃப் மெத்தடில் ஆர்டர் ப்ளேஸ் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறேன். அது எவ்வளவு மணியை உள்ளே கொண்டு வந்திருக்குன்னு பார்க்க போகிறேன். ஸோ இப்படி கிளிக் பண்ணோன்னா நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்ஸுக்கும் இப்போ வர ரிசல்ட்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபில் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதிலே நான் மெத்தடை வந்து ஃபில்டராக மாற்றிட்டு, ஓகே எனக்கு வந்து கிரெடிட் கார்டால் பே பண்ணாக்கள் மட்டும் தான் பார்க்கணும்னா செலக்ட் த கிரெடிட் கார்டு ஓகே பண்ணிட்டேன். இப்போ இந்த எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த கிரெடிட் கார்ட்லேருந்து எவ்வளோ வந்திருக்குன்னு காட்டும். ஸோ இதே கொஞ்சம் இன்டெப்த்தாக போகலான்னா, ஸோ கஸ்டமரோட டேட்டாவும் போடுறேன். ஸோ இந்தந்த ஸ்டேட்டில் வந்து இந்தந்த கஸ்டமர்ஸ் வந்து இவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்ட்டு காட்டும். ஸோ இப்படி நாங்கள் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது கூட டீப் டவுனாக போகலாம். அதாவது எவ்வளவு இன்னும் டீப் டவுனான அனாலிசிஸ்க்கு போய் செக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ எவ்வளவு தான். ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போட்டால் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கும் கேப்சர் பண்ணுறதுக்கு அந்த டீட்டெயில்ஸை. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இல்லை எனக்கு லென்த்தியான வீடியோ தான் ஓகே, நான் அதை எல்லாத்தையும் ஒரே டேயில் கவர் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா ஓகே, நான் லென்த்தியான வீடியோ போட நான் ரெடியாக இருக்கேன். பட் நீங்கள் பார்க்குறது ரெடியாக இருக்கணும். ஸோ அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் யா கைஸ், தட்ஸ் இட். See you in the next video. Bye.